உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு வந்திறங்க போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு. எரிவாயு விலை திருத்தம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டை விட்டு செல்ல தயாரான இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பாலச்சந்திரனின் மரண செய்தி கேட்டு மனமுடைந்தாராம் மஹிந்த. கூறும் நாமல். சொந்த மக்களை கொன்று குவித்த நாடு. அம்பலமான உண்மைகள். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. பெங்களூருக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாக கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தனர். தற்போது சென்னையில் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற நிலையில் 2 நகரங்களுக்கு இடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கின்றனர். இதில் 25,000க்கும் மேற்பட்ட வருடாந்திர யாத்ரீகர்கள் மற்றும் வணிக மற்றும் ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்கும் மற்றவர்களும் அடங்குவர். இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாதமையினால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் என்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இண்டிகோ தற்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வாராந்திரம் 54 விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலை மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அமைச்சகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்று அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அடுத்த வாரத்திற்குள் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதேவேளை பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆன்லைனில் பூர்த்தி செய்ய வேண்டிய வெளியேறும் அட்டையை இளைஞர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் தங்கள் வருகை மற்றும் புறப்பாடு அட்டைகளை அதன் வலைதளத்தின் மூலம் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தது. இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தொடர்புடைய அட்டையை நிரப்பும் போது விண்ணப்பதாரரின் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட வேண்டும். பின்னர் அந்த கையடக்க தொலைபேசிக்கு ஒரு OTP இலக்கம் அனுப்பப்படும். இருப்பினும் பலர் தங்கள் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்ட பிறகு OTP இலக்கத்தை பெறவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதனால் அட்டையை இளைஞர்கள் அணுக முடியாத நிலைமை ஏற்பட்டு கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தியை கேட்ட முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனவருத்தம் அடைந்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறினார். பிரபாகரனின் மகனது மரண செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது. இந்த செய்தியை கேட்டு எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். எனது தந்தை மிகவும் கவலையடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இதுதான். அதிகாலையில் வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. பிரபாகரனின் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். இந்த மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல, தவறுதலாக நடந்தது. பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என்று சிலர் கதைகளை உருவாக்கினர். ஆனால் அது உண்மை அதுவல்ல. இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் தான் தெரிய வந்தது. போர்க்காலத்தின் போது எனது தந்தை மிகவும் மனம் வருந்திய சம்பவம் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலின் போது மிக மோசமான நடவடிக்கையை முன்னெடுத்ததாக முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹெலன் இறுதியில் ஒப்புக்கொண்டுள்ளார். இஸ்ரேலின் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த ராணுவ நடவடிக்கை என்பது எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க சொந்த மக்களையே பலி வாங்குவதாகும். இந்த நடவடிக்கை சர்ச்சைக்குரியது என்பதுடன் உரிய அனுமதி பெறாமல் பல்வேறு மோதல்களில் உத்தியோகபூர்வமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் எல்லையில்
ஹமாஸ் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 1100 இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மீது அப்போது இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது முன்னாள் அமைச்சர் ஹெலன் வெளிப்படுத்தியுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போருக்கு காரணம் தேடும் வகையில் சொந்த மக்களையே இஸ்ரேல் கொன்றுள்ளமை அம்பலமாக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலின் போது இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் படைகளை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹமாஸ் படைகளிடம் சிக்கிய இஸ்ரேலிய மக்கள் மீதும் ராணுவத்தினர் தாக்குதலை நடாத்தியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு வந்திறங்க போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு. எரிவாயு விலை திருத்தம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டை விட்டு செல்ல தயாரான இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பாலச்சந்திரனின் மரணச் செய்தி கேட்டு மனமுடைந்தாராம் மஹிந்த. கூறும் நாமல். சொந்த மக்களை கொன்று குவித்த நாடு. அம்பலமான உண்மைகள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.